குட் மார்னிங் மக்களே. ஸோ எவ்ரிடே என்னோடய காலையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹெர்பல் டீயோடு ஆரம்பிக்கும். அப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஹெர்பல் டீ பார்த்திங்கன்னா உலர்ந்த ஆவாரம் பூக்களை வச்சு ஒரு டீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதனால் எனக்கு யூஸ்ஃபுல். ஆவாரம்பூ டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. என்னோடய ஹஸ்பண்ட் கண்டிப்பாக இது குடிப்பார். அஃப்கோர்ஸ் நானும் ஹெல்த் கான்ஷியஸ்ன்றதுனால ஹெர்பல் டீ காலையில் எடுத்துப்பேன். கொஞ்சம் பூக்களை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நேற்று நைட்டு இட்லி மாவு அரைச்சி வச்சதுனால என்ன பண்ணுறதுன்ற மண்டே ஓடிச்சுக்க தேவையில்லை. ஸோ ஈஸியாக காலையில் எழுந்தோடனே கிச்சனுக்கு போயிட்டு என்னோடய வேலைகளை தொடங்கியாச்சு. இட்லி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சாச்சு. பழைய சாதத்தில் நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதில் தயிர் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வைக்கணும். நேற்று நைட்டு வச்சுருந்த தேங்காய் சட்னி எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் வச்சாச்சு. இட்லி எடுத்து பாக்ஸில் அடுக்கி வச்சாச்சு. சாம்பாரை தாளிச்சாச்சு. அதே வானலில் கொஞ்சமாக முளைக்கட்டின வெந்தயத்தை கொஞ்சமாக வதக்கி வைக்கிறேன். ஏன்னா எப்போதும் ஸ்ப்ரவுட்ஸில் ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக அதை சூடு பண்ணி சாப்பிட்டோன்னா அதில் இருக்கிற வைரஸோ பாக்டீரியாவோ அஃபெக்ட் பண்ணாது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு நான் 8 to 8:30 எடுத்துப்பேன். ஏன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால என்னோடய டின்னரை நான் 6 முடிச்சிடுவேன். மிஞ்சி போனால் 6:15 6:30. அதுக்கு மேலே என்னோடய டின்னர் டைம் தாண்டாது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம் அதனால் 8 to 8:30 நான் எடுத்துப்பேன். 14 to 15 hours இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் வெல்பீயிங்காக, வேறு ஒன்றும் ஸ்பெசிஃபிக் ரீசன் இல்லை. தென் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா புலாவ், அதாவது என்னோடய லன்ச் பண்ண தொடங்கியாச்சு. லன்ச் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புலாவ், சோயா சங்க்ஸ், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரோக்கலி இருந்தது, அதை தண்ணியில் பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சாலட் மாதிரி சாப்பிட்டுப்போம். அப்படி இல்லைனா இந்த புலாவில் சேர்த்துருவேன். டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட் லாஸ்ட் மினிட்ல. ஸோ நான் என்னோடய லன்ச்சு சாப்பிட தொடங்கியாச்சு. கொஞ்சம் புலாவ், இன்றைக்கி பழைய சாதம் இருக்கிறதுனால ரைஸ் கண்டென்ட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். புலாவு, கொஞ்சம் பாப்பட். இது பார்த்திங்கன்னா பழைய சாதத்தில் ஹை விட்டமின் B12 இருக்குது. உங்களோட B12 இன்க்ரீஸ் பண்ணணுன்னா பெஸ்ட் ஃபுட் வந்து ஃபர்மெண்டட் ஃபுட்ஸில் பழைய சாதம். இதுதான் இன்றைக்கி என்னோடய லன்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.